வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேதர். இந்த வருஷத்துடைய அதாவது 2026 வருஷத்துடைய முதல் TWS இயர்போனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல் GiriSonnaSeri டெக் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் ரெகுலரா ஃபாலோ பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய ஃபேவரட் இயர்போன் எதுன்னு கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சவுண்ட்கோர்னுடைய லிபர்டி ஏர் 2. ஆனா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இதை விட பெஸ்டான இயர். ஆனா எந்த விதத்துல பெஸ்டா இருக்கு, இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்னுடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்போனுடைய Enco X. இதனுடைய விலை 9990 ரூபீஸ். இப்பதான் இதை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. சுட சுட இந்த ரிவ்யூவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா பார்த்துட்டு வந்துருவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் மேலே பாத்தீங்க அப்படின்னா ஓப்போ டைன் ஆடியோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டைன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஆடியோ கம்பெனியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இந்த ப்ராடக்ட் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸுடைய பின்புறத்துல இந்த ஓப்போ Enco X பல விவரங்கள் பொறிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பாக்ஸ் இருக்கு. குவிக் ஸ்டார்ட் கைட் மற்றும் சேஃப்டி கைட்லாம் போட்டிருக்காங்க. சேஃப்டி கைட கடாசிட்டு குவிக் ஸ்டார்ட் கைட் மற்றும் யூசர் மேனுவல்ல வாசிச்சுங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ல பல விவரங்கள் இருக்கு. அது தவிர ஸ்மால் லார்ஜ் சைஸ்க்கான இயர் டிப்ஸ் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. மீடியம் சைஸ் இயர்போன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ள அந்த இயர்பட்ஸ் இருக்கு. அப்புறம் சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு USB டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு இப்போ இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த Oppo Enco X பாத்தீங்கன்னா 3 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால Black கலர் மற்றும் ஒயிட் கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த நம்ம கிட்ட இந்த ஒயிட் கலர் வேரியன்ட். இதனுடைய ஃபினிஷிங் பாத்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனா நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்னால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கீழே நம்ம வச்சு யூஸ் பண்றப்போ ரொம்பவே ஈஸியா ஸ்கிராச் ஆயிடுது. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் நான் 1.5 மாசத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூசேஜ்ல இது எவ்வளவு ஸ்கிராச் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. பாக்ஸினுடைய கீழ்ப்புறத்துல USB டைப் C கான ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. சைடுல ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பேரிங் மோடுக்கு போயிடும். ஆனா உள்ள திறந்த உடனே பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த LED லைட் உடனே எரிய ஆரம்பிக்கும். சோ LED லைட் ஒரே LED லைட் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 3 கலர்ல எரியுது. சோ என்ன கலர்ல எரியுது அப்படிங்கறத பொறுத்து எவ்வளவு பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இந்த இயர்பட்ஸ் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் உள்ள வச்சிருக்காங்க. பாக்ஸினுடைய ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எப்படி ஆட்டினாலும் உள்ளுக்குள்ள இருக்க இயர்போன்ஸும் கீழே விழுக மாட்டேங்குது. சோ நல்ல ஒரு ஃபிட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம். இந்த இயர்பட்ஸ் நீங்க எடுத்த உடனே இந்த சார்ஜிங் கேஸ்ல தனியா எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுக்குள்ள நீங்க போட்டு நீங்க பாக்குறது இந்த இயர்பட்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கறத காமிச்சிரும். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. எப்படி கிளியரா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஓப்போ மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள போய் பார்க்கறப்போ நீங்க பேரா இருக்கிற இந்த ஓப்போ Enco X நீங்க தொட்டாலே போதும் எவ்வளவு பேட்டரி இருக்கு, கேஸ்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். உங்ககிட்ட சப்போஸ் ஓப்போ மொபைல் போன் இல்ல, வேற மொபைல் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஹேட் மெலடி அப்படிங்கிற அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனோட நீங்க பேர் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா அந்த TWSல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜிங் கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு மற்றும் பல விவரங்கள் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். பட் இப்போ இந்த இயர் டிப்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த இயர் டிப்ஸ்மே பாத்தீங்கன்னா அந்த கேஸ் மாதிரியே ஒரு கிளாசி ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் இயர்போன்ஸ். ஆனா ஸ்டெம்மோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறுசா தான் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். பட் டிசைனை பார்த்து பேசணும் அப்படின்னா ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜாகிங்க்குலாம் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாகிங் போறப்ப அப்டேட் பண்ற போட்டோஸ் எல்லாம் இந்த இயர்போன்ஸ் நான் மாட்டிருப்பேன். சோ நிறைய பேர் ஏர்பாட்ஸ் நினைச்சிட்டாங்க. சோ ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட டிசைன். உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல ஒரு இயர் டிப்ஸ் நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். சோ நீங்க சூஸ் பண்ணிருக்கிற இயர் டிப்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டிங்ல இருக்கா அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்ட்டான இயர் டிப்ஸ் சூஸ் பண்றதுக்குமே அந்த ஹேட் மெலடி அப்ளிகேஷன்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க மாட்டிருக்கிற இயர்போன்ஸ்னுடைய சைஸ் உங்க காதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கறதை கண்டுபிடிச்சு சொல்லிரும். இந்த இயர் டிப்ஸ்ல ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா 3 மைக் கொடுத்திருக்காங்க. 2 மைக் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வாங்கி அதை கேன்சலேஷன் பண்றதுக்காக, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்றதுக்காக 2 மைக் கொடுத்திருக்காங்க. மூணாவது மைக் நீங்க பேசுறது அந்த பக்கம் கேட்கறதுக்காக 3வது மைக் கொடுத்திருக்காங்க. சோ ட்ரிபிள் மைக் சிஸ்டம் இதுல இருக்கு. இதோட ஆடியோக்காக கோஆக்சியல் டூயல் டிரைவர் சிஸ்டம் உள்ள கொடுத்திருக்காங்க. ஒரு 11mm டைனாமிக் டிரைவர் மற்றும் ஒரு 8mm பேலன்ஸ் மெம்பரேன் டிரைவரும் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்களும் இதுல இருந்தாலும் இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. காதுல ரொம்ப நேரம் நீங்க போட்டிருந்தாலும் கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளா இருக்கு. இதை நீங்க காதுல நீங்க போட்டுட்டு இதை நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா பேட் டிடெக்ஷன் இருக்கிறதுனால நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிருது. திருப்பி நீங்க காதுல போட்டப்போ ப்ளே ஆயிருது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் இல்ல, டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்திருக்காங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி மோட்னா என்னன்னா வெளியில இருக்கிற சவுண்ட் உங்களுக்கு கட் ஆகாம கேட்கணும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகள்ல இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுமே ஜெஸ்டர் கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. இந்த சின்ன ஒரு ஸ்டெம் டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இரண்டுலயுமே அந்த ஸ்டெம்ல வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் இருக்கு. உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் பண்றது கூட இந்த ஸ்டெம் வந்து நம்ம அப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அப் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அது தவிர டபுள் டேப் பண்ணா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறது, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போறது, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்றது, ஒரு சிங்கிள் டேப் பண்ணி கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கும் டாகல் ஆயிக்கும். ஒரே நேரத்துல 2-3 டிவைஸை கூட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், மொபைல் போனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் லேப்டாப்புக்கு நான் போகணும்னு நினைச்சேன்னா ஒரு அந்த லாங் பிரஸ் பண்றத ஒரு 5 செகண்ட் கூட லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா previously pair ஆன டிவைஸ்க்கு ஈஸியா கனெக்ட் ஆயிருது. இது மாதிரி இருக்கக்கூடிய ஜெஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையானபடி நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த அப்ளிகேஷன் சொன்னேன் பாத்தீங்களா, ஹே டேப் மெலடி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல எல்லா ஃபீச்சர் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த Oppo Enco Xல Bluetooth 5.2 கான சப்போர்ட் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா LHDC அப்படிங்கிற ஒரு கோடெக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லோ லேட்டன்சி ஹை டைனமிக் கோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடெக் வந்து Oppoவால தயாரிக்கப்பட்ட ஒரு கோடெக். இது வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய ப்ளூடூத்ல SBC இல்லாட்டி AAC சப்போர்ட் இருக்கும். சோ அதை விட அட்வான்ஸான ஒரு கோடெக். ஆனா எல்லா மொபைல் போன்லயும் ஒர்க் ஆகாது. அந்த மொபைல் போன்லயும் உங்களுக்கு LHDC கான சப்போர்ட் இருக்கணும். சோ மோஸ்ட்லி Oppoவோட எல்லா மொபைல் போன்ஸ்லயும் அந்த LHDC கான சப்போர்ட் இருக்கு. நான் யூஸ் பண்ற OnePlusல இல்ல, ஆனா சமீபத்தில் ரிலீஸ் ஆன MI 10iல அந்த LHDC கான சப்போர்ட் இருந்தது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க ஒரு வார்த்தையில சொல்லு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா டாப் டக்கர், சூப்பரா இருக்கு. அருமையான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. பேஸா இருக்கட்டும், இல்ல ட்ரிபிளா இருக்கட்டும், இல்ல வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபரண்டான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம ரெகுலரா கேட்டுட்டு இருக்கிற பாட்டுலயே இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நுணுக்கமான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, நுணுக்கமான சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறதுக்கு தரமான இயர்போன் சொல்லு அப்படின்னா அது கண்டிப்பா Oppoனுடைய Enco X தான். பேஸ் நல்லா டீப்பா வைடா ரிச்சான ஒரு பேஸ் கிடைக்குது. ஒரு TWSல அதுவும் லைட் பிட்டா சின்ன இந்த மாதிரி சைஸ்ல இருக்கக்கூடிய TWSல இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட சூப்பரா இருக்கிறது இதனுடைய வாய்ஸ் கிளாரிட்டி மற்றும் ட்ரிபிள். அந்த ரிச்சான ட்ரிபிள், அந்த ஒவ்வொரு பாட்டு நீங்க கேட்கிறப்போ எப்பா சூப்பரா இருக்கு அந்த எஃபெக்ட். என்னதான் பேஸும் ட்ரிபிளும் வாய்ஸும் நல்லா அருமையா இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியுமே ஒவ்வொன்றுக்கு மேல ஒன்று ஓவர்லேப் ஆகாம டிஸ்டிங்டா அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் தனித்தனியா இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸ் சவுண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லா விதமான பாட்டு கேட்கறவங்களுக்கு, ஒரு குத்து பாட்டு கேட்கறது இருந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் பிரியர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இயர்போன்ஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டி பெஸ்டா அமையும். கேமிங் விளையாடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விளையாடலாம். கால் ஆஃப் டியூட்டில விளையாண்டு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. எந்த விதமான லேகும் பெருசா எனக்கு தெரியல. கால்ஸ் பேசுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் பேசுற அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப தெளிவா கிளியரா கேக்குது. அவங்க பேசுறது எனக்கு கிளியரா இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. அதாவது TWS யூசுவலா காதுக்குள்ள வைக்கக்கூடிய இன்இயர் இயர்போன்ஸ்ல வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. ரொம்ப ஹை எண்டுக்கு போகணும், அதாவது ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி இயர்போன்ஸோடைய ரேஞ்சுக்கு நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 10,000 பிரைஸ் ரேஞ்சில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% நாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் அந்த டிரான்ஸ்பரன்சி மோடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் ஜாகிங் போறப்பெல்லாம் டிரான்ஸ்பரன்சி மோட எனேபிள் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்பதான் நம்ம ஜாகிங் போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி யாராச்சும் பைக்ல ஹார்ன் அடிச்சாங்கன்னா இல்ல பக்கத்துல யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு அவேர்னஸா இருக்கும். ஸோ இந்த இயர்போன்ஸ்ல IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில பட்டுச்சு அப்படின்னா எந்த டேமேஜும் வராது. ஃபைனலா பேட்டரி பத்தி நான் சொல்லிடுறேன். இதுல வந்து USB Type-C போர்ட் மூலமா நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். அது தவிர வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சரையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்க ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் சார்ஜ்ல இந்த இயர்பட்ஸ் வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து நீங்க கேஸ்ல நீங்க போட்டு நீங்க சார்ஜ் பண்றப்போ கிட்டத்தட்ட 25 ஹவர்ஸ்க்கான TWS எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அப்படி பாக்குறப்போ இந்த சார்ஜிங் கேஸ்ல இருந்து ஒரு மொத்தமா உங்களுக்கு 22 மணி நேரம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. எல்லாமே பெஸ்டா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த இயர்போன்ஸ்ல Oppo Enco Xல ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்
கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோடைய கிளாசி ஃபினிஷிங்க்கு பதிலா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதோடைய ஸ்கிராட்ச் ஆகாம பார்க்கிறதுக்கு லுக்கா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். சரி, ஆரம்பத்தை சொன்னேன் பாத்தீங்களா, என்னோட லிபர்ட்டி ஏர் 2 விட இது ஏன் பெட்டரா இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் LHDC-க்கான சப்போர்ட். இன்ஃபேக்ட் இதுல சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஆனா அதை விட ஒரு 10% சவுண்ட் குவாலிட்டி இதுல நல்லாவே இருக்கு. பிளஸ் இந்த இயர்போன்ஸை விட இது ஒரு ஸ்டெம் டிசைன் தான், ஆனா இதை விட சிறுசான ஒரு ஸ்டெம் டிசைன் இது. ஃபைனலா இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இயர்போன்ஸ் வாங்கணும், நல்ல தரமான ஒரு TWS நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த Oppo Enco X நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை தி வே, ஒரு புது சேனல் வேற ஆரம்பிச்சிருக்கேன். குயிக்கா GiriSonnaSeri அப்படிங்கிற ஒரு சேனல்ல 60 நொடிகளுக்குள்ள டெக் டிப்ஸ்லாம் சொல்றதுக்காக ஒரு தனியா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க்கும் கீழே விடுறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.